ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு திங்க்வர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கேமிங் தான். திங்க் கேமிங்கில் ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற கேம் வந்து மாடர்ன் காம்பேட் வர்சஸ். ஸோ இது வந்து ஒரு கன் ஷூட்டிங் கேம். ஸ்டார்டிங்கே கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த கேமை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ப்ரோ கேமர்னு சொல்ல முடியாது, போக போக ப்ரோ கேமராக ஆயிப்பேன். உள்ளே என்றானே திடீர்னு ஒரு கட்சின் மாதிரி ஒன்று வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளேன்லேருந்து ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இறங்குறாங்க. அதில் நானும் ஒருத்தன். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு கையில் ஒரு கன்னும் அதுக்கப்புறம் கண்ட்ரோல்ஸும் சொல்கிறாங்க. சரி நானும் போவேமே அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் வாட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏரோ மார்க் இருக்குது எங்கே போகணுன்னு. ஸோ ஜம்ப் ஓவர் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சைட்லேயே வருது. ஸோ டு வால் ரன்னுக்கு வந்து ஷிஃப்ட் தான் போல். ஸோ அதுக்கும் ஷிஃப்ட் கொடுத்து நம்ம போகிற மாதிரி இருக்குது. சரி அப்படியே போய் பார்ப்போம்னு நினைக்கும் போது தான் தப்பில் எனிமீஸு. சரி போடுவோம், சுட்டுட்டு போவோமே அப்படின்னு சொல்லி நானும் ஷூட் பண்ணிக்கிட்டே கடன்னு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் என்ன அட்வான்டேஜ்னால் யாரும் எங்கேயும் நவுறதே இல்லை. அதுக்கப்புறம் திடீர்னு எங்கேருந்தோ 2 பேர் அங்கே கில் எடுக்கிறதுக்கு இருந்தாங்க. சரின்னு சொல்லி எடுத்துடலாம் சொல்லி கில் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஏரியாவை அன்லாக் பண்ணிட்டோம், சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரெஸ் எபிலிட்டி கீன்னா என்ன ஃப்ரீ ஃபயர்லாம் வந்து ஒரு கார்டு மாதிரி இருக்குல்ல. ஸோ அதான் எபிலிட்டி கீ போல் சுற்றி ஷீல்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். திடீர்னு பார்த்தா எனிமீஸ் குமிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் எடுத்துக்கிட்டு ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த டீமில் நான் தான் ஷூட் பண்ணேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய பேர் ஷூட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் திடீர்னு விக்ட்ரி அப்படின்னு காமிச்சிச்சு. ஸோ எங்கள் குரூப் விக்ட்ரி அடைஞ்சிருச்சா. அப்புறம் லோடிங் ஜஸ்ட் அ மூமெண்ட் கனெக்டிங் டு கேம் 7 காமிச்சிது. இது எல்லா கேம் லாஃப்ட்லையுமே இதான் ப்ராப்ளம், ரொம்ப நேரம் லோட் ஆகும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஃபோட்டோவை போட்டு நாங்களும் வந்து ஒரு லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கிடச்சி நான் நோ அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தா வெல்கம் என்ட்ரி நேம்னு காமிச்சிது. என்ன போடுறது சரி திங்க்வர்ஸ் அஃபிஷியல் கேமிங் போடலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா ஸ்பேஸ் இல்லாமல் போச்சு. சரி அதுக்கப்புறமா என்ன போடலான்னு யோசிச்சுக்கிட்டு டெலீட் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தேன். ஏன் திங்க் கேமிங் போட்டால் என்ன, இதானே நம்ம யூடியூப் சேனல் நேமு அப்படின்னு சொல்லி திங்க் கேமிங் அப்படின்னு போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. வெல்கம் டு மாடர்ன் காம்பேட் வர்சஸ் பேட்டில் ஏர்ன் மணி அண்ட் பெஸ்ட் அப்படி இப்படி சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேட்டில் மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லி பேட்டில் கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா மறுபடியும் அதே மாதிரி லோடிங் காமிச்சு ரொம்ப நேரம் ஆக்கினாங்க. அப்புறம் பேட்டில் ஸ்டார்ட்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லி ஃப்ரீ ஃபயர் மாதிரியே செகண்ட்ஸ்லாம் போட்டாங்க. ஸோ இந்த டைம் முடிஞ்சோடனே நம்மளால் மூவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்னால் மூவ் பண்ண முடியல. ஸோ 3, 2, 1 அப்படின்னு சொல்லி நாங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கெயின் கண்ட்ரோல் ஆஃப் த ஜோன் அப்படின்னு ஒரு ரூல் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் மறக்கும் போல் நான் ஏரோ ஃபாலோ பண்ணிட்டே போனேன். ஸோ போய் முட்டிகிட்டு நிற்கிறேன், நான் மறந்து போச்சு. அதுக்கப்புறமா ஷிஃப்ட் போட்டு நழுத்தி ஜம்ப் ஓவர் பண்ணி நான் நடந்துட்டு வந்தால் அதே மாதிரி ஒரு ஏரியா லாக்கில் இருந்துச்சு எனிமீஸோட. ஸோ கிட்டக்க போய் ஷூட் பண்ணலாம் பார்த்தா அது கடைசியில் நம்ம ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு வச்சுருக்கீங்க ட்ரெஸ் எல்லாம். ஸோ கேப்சரிங் ஜோன், அந்த ஜோனை நம்ம ரெக்கவரி பண்ணி யுவர் டீம் கேப்சர் ஜோன்னு ஒரு இது காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு யுவர் டீம் ஹேஸ் த லீட் அப்படின்னு அது கட்டி சொல்ல காட்டியுமே எனிமீஸ் வந்து குமிஞ்சிட்டாங்க. ஸோ நானும் ஒரு கில்லாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தா சுற்றி வளைச்சி எல்லா பக்கத்துலேயும் எனிமீஸாக நின்றுருந்தாங்க. சரி இதெல்லாம் கேமிங் இதுதான் போல நினச்சா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு நேம் இருந்துச்சு. கேம் லாஃப்டோட கேமிங்ஸை பற்றி சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களே ஒரு நேமை வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் சர்வீஸ் இறக்கிடுவாங்க. ஸோ அந்த பக்கமாக அடிக்குதுன்னு பார்த்தா மறுபடியும் இந்த பக்கமாக லூசிங்னு காமிச்சது. எட்ரா கில்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையாக போட்டு அடித்து குமிக்கலான்னு பார்த்தா எங்கள் டீமும் சைடில் குமிச்சிட்டு இருந்தாங்க அடித்து. ஸோ ஒரு 3 டைப் பின்னாடி ஒழிஞ்சு நம்மளை எவனையும் சுற்றக்கூடாதுன்னு பார்த்தா கரெக்டாக ஒருத்தர் நம்மளை பார்த்து சுட்டுட்டு இருந்தான். அவனையும் சுட்டுட்டு கில்லிங் ஸ்ப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு டேக்கையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் எனிமிக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரோனா கில் எடுத்துக்கிட்டு அப்படியே வெயிட்